படிக்கலாம். நம் அனைவரும் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நாம் இதை கிரமமாக ஒவ்வொரு அதிகாரங்களாக வரக்கூடிய பல நாட்கள் நாம் இதை தொடர்ந்து படிக்கப் போகிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய போதனைகள், இதை ஆங்கிலத்தில் டாக்ட்ரின்ஸ் என்று சொல்லுவார்கள், உபதேசங்கள். டாக்ட்ரின்ஸ் என்பது இந்த நிருபங்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டுள்ள சில காரியங்களை நாம் தொடர்ந்து படிக்கும்போது அநேக உபதேசங்களை கற்றுக்கொள்ளலாம். பெரும்பாலான சபைகள் உபதேசம் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உபதேசம் என்று சொல்லும்போது எங்கள் கோயிலில் நாங்கள் கலர் துணி போட மாட்டோம், நகை போட மாட்டோம், இதுதான் உபதேசம்னு சொல்கிறாங்க. அது உபதேசங்கள் கிடையாது. அந்த கோயிலுடைய தனிப்பட்ட சட்டங்கள் அல்லது அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய நடத்துதல்கள். பட் பைபிள் டாக்ட்ரின் என்பது இந்த மாதிரி சின்ன சின்ன விவகாரங்களை எல்லாம் பேசும்போது கிடையாது. பைபிள் எப்பவுமே அல்டிமேட்டான விவகாரங்களை டீல் பண்ணி, அல்டிமேட்டான விஷயங்களை சரி பண்ணி மனிதனை அல்டிமேட் லைஃப்பில் வாழ வைப்பதுதான் வேதத்தினுடைய போதனைகளாக இருக்கிறது. ஒரு மனுஷன் வேதத்தை சரியாய் கற்றுக்கொள்வானால் அவன் இந்த உலகத்தில் அற்புத விதமாக அவன் வாழ முடியும். ஏனென்றால் உலகத்தில் அவன் சந்திக்கின்ற சவால்கள், அவன் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. அதை எதிர்கொள்ள வேண்டிய விதத்திலே நாம் எதிர்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு இதை யாருக்கு எழுதுகிறாங்க அப்படி சொன்னால் கொரிந்தியர் திருச்சபைக்கு. கொரிந்துவிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கொரிந்து சபையை நடத்துகிறார்கள். அந்த கொரிந்திய சபைக்கு அழைக்கப்பட்ட பவுல் நிருபத்தை எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க, எப்படி இந்த கிறிஸ்தவ லைஃப்பை நீங்கள் நடத்தணும், எப்படி நீங்கள் முன்னேறணும் என்பதை குறித்து விவரிக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த புக்குடைய தீம் என்னன்னு சொன்னால், how God wants believer in Christ to live in the midst of a corrupt culture. தவறான ஒரு கலாச்சாரத்திலிருந்து எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் நல்லா வாழணும்னு விரும்புகிறாங்க, கிறிஸ்துவுக்குள் வேறொன்று வளரணும்னு விரும்புகிறார்கள். எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்பதற்கு இந்த புஸ்தகம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு என்ன செய்யும், அது உங்களுக்கு உதவி செய்யும். இந்த புக்குடைய ஆத்தர் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த எழுதப்பட்ட காலம் AD 55 AD 56 இந்த காலகட்டத்தில் கொரிந்திலே இந்த சபை எழுதப்பட்டதாக பார்க்குறோம். இந்த புக்குடைய ஸ்ட்ரக்சர், இந்த புக்குக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்குது அல்லவா. மொத்தம் 16 அதிகாரங்கள்ல பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படி சொன்னால், Paul addresses various problems within the Corinth church including Jewish and Christians, ஜென்டைல். ஏராளமான ப்ராப்ளமில் பவுல் எப்படி அதை அட்ரஸ் பண்ணுறான், எப்படி அதை டீல் பண்ணுறான், எப்படி அதை சரி பண்ணிட்டு வரான். ஏன்னா பல நேரங்களில் பல ப்ராப்ளங்களை நாம் சொந்த எண்ணங்களால் நாம் கிளியர் பண்ணலான்னு பார்க்குறோம். இது திருச்சபை ப்ராப்ளம். திருச்சபை என்று சொன்னால் மனிதனுடைய ப்ராப்ளம், சபையுடைய ப்ராப்ளங்கள். பிறகு ஒழுக்கக்கேடான காரியங்கள், பாவங்கள், கிறிஸ்டியன் டேக்கிங் ஒன் அனதர் டு செக்குலர் கோர்ஸ், அப்புறம் மேரேஜ், விக்கிரகாராதனை, ஐடியாலஜி, இப்படி ஏராளமான ப்ராப்ளங்களை பவுல் எப்படி டீல் பண்ணி கொண்டு வராருன்னு பார்க்குறோம். கொரிந்து அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நினைக்கக்கூடாது,
இது ஒரு ஏதோ சின்ன கிராமம் போல அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொரிந்த் என்பது இன்றைக்கு இருக்கின்ற அமெரிக்கா மாதிரி, லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய வணிக வளாகமுள்ள வணிகர்கள் வந்து செல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதி தான் கொரிந்து. இது கிழக்கு கிரேக்க பகுதியில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இந்த கொரிந்துல் இருக்கிறது. மிகப்பெரிய போர்ட் துறைமுகம் இருக்கிறதுனால ஏராளமான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அங்கே நிறைய நடக்கிற காரியம். பணம் வாங்குவதற்கும் பணம் கொடுப்பதற்கும் வணிகர்கள் வந்து போவதற்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சென்டர் பிளேஸ். இன்னைக்கு எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா மும்பை போகலாமா, ஹைதராபாத் போகலாமா, பெங்களூர் போகலாமான்னு பிளான் பண்ணுறாங்களோ, அன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நேராக கொரிந்துக்கு போகலாமான்றதான் பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஏரியா. அது பிஸ்னஸ் ஏரியானும் போது எப்படின்னு சொன்னால், பிஸ்னஸ் ஏரியானாலேயே ஏராளமான கல்ச்சுரல், ஏராளமான ரிலிஜியன்ஸ், ஏராளமான வேரியஸ் பீப்புள் அங்கே வருவாங்க அல்லவா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான் இருக்கும். பட் பெரிய நகரத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே மேஜர் ப்ராப்ளமாக வந்து நகரங்களில் பார்க்குற கிராமங்களில் பார்க்கின்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. அந்த விதத்தில் இங்கே கொரிந்துங்கிற இந்த பிஸ்னஸ் ஏரியாவில், இந்த கண்ட்ரியில் பவுல் டீல் பண்ணுற விவகாரங்கள் மேஜர் விஷயங்களை டீல் பண்ணிட்டு வராரு. ஆகவே எல்லா விஷயத்தையும் நாம் வேதத்தின் மூலமாக டீல் பண்ணுறதான் சரியான வழி என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஆகவே வேதத்தை சரியாக கற்றுக்கொள்வது நல்லது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் உங்களுக்கு அல்லவா, லாஸ்ட் டைம் ஒன்று சொன்னேன். கண்டென்ட், கான்டெக்ஸ்ட், தீம், 3 விஷயம் நான் சொன்னேன். என்ன கண்டென்ட்ல கொடுக்குறாங்க, அதாவது பைபிள்ன்றது ஒரு டெக்ஸ்ட் புக். பைபிள்ன்றது ஒரு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். தட் இஸ் கால்ட் டெக்ஸ்ட் புக் அல்லவா. அதை நாம் என்னன்னு சொல்றோம், டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்றோம். எல்லா டெக்ஸ்ட் புக்கிலுமே 3 பிரின்சிபல்ஸ் இருக்கும். அந்த 3 பிரின்சிபல்ஸ் என்ன, ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லையும் ஒரு கண்டென்ட் இருக்கும். எவ்ரி பேசேஜில் எவ்ரி கண்டென்ட்டுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும். எவ்ரி கான்டெக்ஸ்டுக்கு ஒரு தீம்னு ஒன்று இருக்கும். கிறிஸ்டியன் பீப்புளுடைய ப்ராப்ளம் என்ன, இன்னைக்கு ரிலிஜியன்ஸுடைய ப்ராப்ளம் என்ன, ஏராளமான சபைகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ராப்ளம் என்னென்னா, கண்டென்ட்டை ரீட் பண்ணுறாங்க, கண்டென்ட்டை ஸ்பீச் கொடுக்குறாங்க, கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லைஃப்பை என்ன பண்ணுறாங்க, அதில் கொஞ்சம் அட்டாச் பண்ணிடுறாங்க. எங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்தது, எங்கள் பிரயாணத்தில் எப்படி நடந்தது, எங்கள் ஊரில் எப்படி நடந்தது, எங்கள் மாமனாருக்கு எப்படி நடந்தது, எங்கள் குழந்தனாருக்கு எப்படி நடந்தது சொல்லி இவங்களுடைய ஓன் லைஃப்பில் இருக்கின்ற ப்ராப்ளத்தெல்லாம் கொண்டு போய் எதோட ஜாயின் பண்ணிடுறாங்கன்னா, கண்டென்ட்டோட என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. பட் கண்டென்ட் வந்து உங்கள் லைஃப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்டதல்ல. கண்டென்ட் வந்து ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்டை நமக்கு விவரிக்கிறது, ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்டை நமக்கு விவரிக்கிறது. அந்த கான்டெக்ஸ்ட் நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு சரியான தீம்னு ஒன்று இருக்கும் அல்லவா. நீங்கள் சமுத்திரத்தில் ராத்திரியில் வந்தீங்கன்னு சொன்னால், ஹார்பர் துறைமுகம் வந்துடுச்சா இல்லையான்றதுக்கு என்ன அடையாளம் சொன்னால், அங்கே லைட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அந்த லைட் ஹவுஸில் லைட் காமிக்குது. அந்த லைட்டை பார்க்கும்போது என்ன கான்டெக்ஸ்ட் தான், இங்கே துறைமுகம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எங்கே போய் லேண்ட் ஆகிடலாம், நீங்கள் துறைமுகத்தில் போய் லேண்ட் ஆகிடலாம். அது மாதிரி தான் இந்த பைபிளுடைய இந்த கண்டென்ட்டை நீங்கள் படித்து அதை கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்களுடைய துறைமுகத்தில் போய் நீங்கள் அடையலாம். ஆமென். உங்களுடைய லேண்டில் போய் நீங்கள் சேர்ந்து விடலாம். சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள், அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற நேசப்பா, அலசடி போறீங்கன்னா லைட் ஹவுஸை கரெக்டாக பாருங்க, லைட் துறைமுகத்தை சரியா பாருங்க. புயல் வீசுது என் வாழ்க்கையிலே, புயல் வீசும் படகில், சில பாட்டெலாம் பாடுவாங்கல்ல, தடுமாறும் உலகில். இந்த புயல் தடுமாற்றம் இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா, இந்த லைட் ஹவுஸை சரியாக பார்க்காதவன தான் புயல் தடுமாற்றம், கொந்தளிப்பு, ஜலப்பிரளாயம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு வருவாங்க.
இந்த புயல் இந்த கதெல்லாம் வேணாங்க. கேப்டன் என்ன பண்ணுறான், அவன் ரேடாரை பார்க்குறான். பைலட் என்ன பண்ணுறான், ஃப்ளைட்டை ஓட்டுறவன் எவ்வளோ மலை எவ்வளோ காடு அதெல்லாம் பார்க்கறதுல அவனுக்கு ரேடார் என்ன சொல்லுது, இன்னும் 500 அடி மேலே போனால் மேலே போனது, 500 அடி கீழே போனால் கீழே வரணும். அவனுக்கு அந்த ரேடார் அவனுக்கு வேண்டிய பாதையை காமிக்குது. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய ரேடார் செட்டி தான். இந்த ரேடாரை சரியாக கவனிச்சிங்கன்னா, இந்த கண்டென்ட் சரியாக படிச்சிங்கன்னா, இதை சரியாய் புரிந்து கொண்டு விட்டால் உங்களுடைய துறைமுகத்தை நீங்கள் சென்றடையலாம். ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு துறைமுகம் தெரியாம கப்பல் என்ன பண்றாங்க, சமுத்திரத்துல 40 வருஷமா சுத்தினே இருக்கிறாங்க, 30 வருஷமா சுத்தினே இருக்கிறாங்க. எங்க போய் சேர்றதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க, பதில் தெரியாம இருக்கிறாங்க. நோய்க்கு என்ன பதில் தரல, வறுமைக்கு என்ன பதில்னு தரல, வாழ்க்கைக்கு என்ன பதில்னு தரல. சோ நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேடுகின்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கான பதில் இந்த வேதாகமத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ இப்போ நம்ம எதுக்காக படிக்கிறோம்னா, பைபிளை படிக்கும்போது மேஜர் ப்ராப்ளத்தெல்லாம் டீல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். ரைட். ஒன்று, அப்பீல் டு யூனிட். ஸோ முதல் பகுதி என்னன்னு சொன்னா ஐக்கியம். எல்லாம் சொல்லுவோம் ஐக்கியம். பால்ஸ் கிரீட்டிங்ஸ் அண்ட் பிரேயர். முதல் 9 வசனங்கள். முதல் 9 வசனங்கள் படிக்க போறோம். பால்ஸ் கிரீட்டிங்ஸ் அண்ட் பிரேயர். இந்த புக்கை ஆரம்பிக்கும் போது பவுல் வாழ்த்துதலோடும் ஜபத்தோடும் இந்த புஸ்தகத்தை அவர் ஆரம்பிக்கிறார். எல்லாம் சொல்ல, வாழ்த்துதலோடும் ஜபத்தோடும். பவுல் புக்கை எழுதினாரா? பவுலுடைய அந்த லெட்டர் ஸ்டைல் என்னன்னு சொன்னா, எந்த புக்கை எழுதினாலும் கிரீட்டிங்ஸோட எழுதுவாரு. புக்கை முடிக்கும் போது கிரீட்டிங்ஸோட தான் முடிப்பாரு. ஸோ சிலர் லெட்டர் எழுதுறதுடைய மெத்தட் இப்படிதான். சிலர் லெட்டர் எழுதும் போது இப்படிதான் எழுதுவாங்க. சில மேடை பேச்சாளர்கள் பேசும்போது அவங்க ஆரம்பிக்கும் போதும் ஒரு ஸ்டைல் ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் போது ஒரு ஸ்டைல முடிப்பாங்க அல்லவா? அந்த விதத்துல பவுலுடைய எழுதுகிற அந்த மெத்தட் என்னன்னு சொன்னா, எந்த புக்கு எழுதினாலும் ஃபர்ஸ்ட் ஒரு கிரீட்டிங்ஸ் அதில் கொடுப்பார். நல்ல ஒரு வாழ்த்துதலை அவர் கொடுப்பது வழக்கம். முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிச்சிட்டே வாங்க. ஏராளமான பகுதிகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும். இந்த சொஸ்தனேயும்ன்ற பேரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கொரிந்துவில சபையை இந்த சொஸ்தனேயு தான் ஆரம்பித்திருக்கிறான் என்று ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. தேவனுடைய சித்தத்தினாலே, எல்லாம் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும். ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் சொஸ்தனே, இது ரெண்டு பேருடைய கிளியர் மைண்ட் என்னன்னா, தேவனுடைய சித்தத்தினாலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாம் தேவனுடைய சித்தத்தினாலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நாம் அவங்க முதல் வசனம் என்ன சொல்லுது, நாம் எல்லாருமே ஏதோ எதார்ச்சியா வந்தவங்க கிடையாது, எதார்ச்சியாய் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறினது கிடையாது, தற்செயலாய் நடந்ததும் கிடையாது. இதெல்லாம் காடுடைய ஒரிஜினல் பிளான், கடவுளுடைய சித்தத்தின்படி, கடவுளுடைய பிளான் படி, கடவுளுடைய திட்டத்தின்படி, கடவுள் எப்படி பவுலை அழைத்தாரோ சொஸ்தனேமை அழைத்தாரோ அந்த விதத்திலே இயேசுவை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த காலவேளையில அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வளர்ந்த காலத்துல எப்படி நான் சொல்லுவாங்கன்னா, அழைப்புன்னா நான் என்ன நினைப்பேன், இந்த ஊழியம் செய்யறாங்களே இவங்கள தான் கடவுள் அழைக்கிறாரு போல, நாமெல்லாம் அவங்க சொல்றதை கேட்டுட்டு போறவங்க, ஊழியம் செய்யறவங்கள தான் கடவுள் அழைக்கிறாரு, வேற யாரும் என்ன பண்றதுல அவரு அழைக்கிறதுல, தீர்க்கதரிசி அழைக்கிறாரு, பாஸ்டர் அழைக்கிறாரு, டீச்சர் அழைக்கிறாரு, அப்போஸ்தலர் அழைக்கிறாரு, இப்படி ஊழியம் செய்யறவங்கள தான் அழைக்கிறாருன்னு அப்படி நான் நினைச்சேன். பட் அழைப்பு என்பது ஊழியம் செய்கிறவர்களை கிடையாது. அழைப்பு என்பது தேவனுடைய ரத்தத்தால் மீட்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனையுமே தேவன் அழைக்கிறவராய் இருக்கிறார். நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். நான் நினைச்சேன் மேல இருக்கிறவங்க அழைக்கப்பட்டவங்க, கீழே இருக்கிறவங்கலாம் ரோட்ல போறவங்க திடீர்னு உள்ள வந்துட்டாங்க. இல்ல இல்ல,
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தேவனால் அழைக்கப்பட்டவன். எதோ நாம சொல்றீங்க எல்லாம் சொன்னான் தேவனுடைய சித்தத்தின்படி பிளான் படி நான் அழைக்கப்பட்டவன். சோ அழைப்பு என்பது வெறும் பாஸ்டர்ஸ்க்கு உண்டாவதல்ல, மீட்கப்பட்ட அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள். சோ ஒரு மனுஷனை அழைத்தாலே பாருங்க அவனுடைய பிரிவிலேஜஸ் கவனிக்கணும். சோ ஒரு ஆளை இன்வைட் பண்றாங்கனாலே அவனுக்கு ஏராளமான பிரிவிலேஜஸ் இருக்குது. அவனுக்கு எந்த ஒரு பிரிவிலேஜஸ் இல்லாம யாரும் அழைப்பது கிடையாது. சோ உங்களை அழைக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுக்குன்னு சில முக்கியத்துவம் இருக்கிறது, உங்களுக்குன்னு சில செல்வாக்குகள் இருக்கிறது, உங்களுக்குன்னு சில பிளஸிங்ஸ் எல்லாம் இருக்குது. சோ அழைக்கப்பட்டவருடைய பிரிவிலேஜஸ் ரொம்பவும் மேன்மையானவைகள். உங்களுடைய சுகம் அது அபிஷியலா கடவுள் கொடுக்கிறாரு. உங்களுடைய ஐஸ்வர்யம் கடவுள் அபிஷியலா கொடுக்கிறாரு, அதிகாரப்பூர்வமாய் கொடுக்கிறாரு. நீங்க கெஞ்சினதுனாலயோ கண்ணீர் விட்டதுனாலயோ அழுததுனாலயோ கடவுள் உங்களுக்கு சுகத்தை தருவது கிடையாது. ஏனென்றால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவருடைய பிரிவிலேஜஸ் என்ன? அபிஷியலாவே அவர்கள் சுகமாக்கப்படுவார்கள், அபிஷியலாவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அபிஷியலாகவே அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், அதிகாரப்பூர்வமாக உயர்த்தப்படுவார்கள். ஆமென். சோ கவர்னர் மாளிகைக்கோ இல்ல உங்களை ஒரு 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 விழாவுக்கோ ஒரு விஐபி உங்களை இன்வைட் பண்றாங்கன்னு சொன்னா உங்களுக்குன்னு எல்லா பிரிவிலேஜஸ் அங்க இருக்கும். உங்களுடைய கார் பார்க்கிங் இடம் உங்களுக்குன்னு ஒதுக்கி இருப்பாங்க, உங்களுக்குன்னு சீட் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க ஒதுக்கி இருப்பாங்க, உங்களுக்கு வேண்டிய ஃபுட் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏன் நீங்க கேட்டதுனால இல்ல, உங்களை இன்வைட் பண்ணவங்களுடைய கடமையா இருக்கிறது. ஹலோ, நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பர்சனும் தேவனால் பர்சனலா அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். எதுவுமே நம்புறீங்க? ஆகவே பாருங்க, அந்த அழைக்கப்பட்டவர்ல கடவுள் அவங்கள பிளஸ் பண்ணுகிறார். அந்த பிளஸிங்ஸ் என்ன? ஏதோ இறக்கப்பட்ட செய்வதல்ல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னுரிமை, உங்களுக்கு உண்டாக வேண்டிய முன்னுரிமைகள் அல்லவா? ஆகவே இந்த அழைப்பை தெரியாதனால தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? மண்டியிடுறாங்க, மன்றாடுறாங்க, கதறாங்க, வேதனைப்படுறாங்க. சார், நீங்க அழைக்கப்பட்டவர்கள் கண்ணீர் விட்டெல்லாம் பெறாங்கன்னா அந்த அழைப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஸோ ஒரு மீட்டிங்க்கு அழைச்சிட்டாங்க, ஒரு கவர்னர் மீட்டிங் அழைச்சிட்டாங்க, உங்களுக்கு அங்கே உட்காரத்துக்கே சீட் இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் எனக்கு சீட் இல்லைன்னு அழுந்தா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அழைக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரிசர்வ் பண்ணிருக்கும். உங்களுக்கு எல்லாம் சீட் ரெடியாக இருக்கும், ஃபுட் ரெடியாக இருக்கும், பாதுகாப்பு ரெடியாக இருக்கும், உங்களுக்கு வேண்டிய எல்லா சலுகைகளும் அழைத்தவர்கள் உங்களுக்கு செயல்பட வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. ஸோ இந்த அழைப்புன்றது லேசில் நினைச்சிடக்கூடாது. பவுல் சொல்கிறார், நானும் சொஸ்தனையும் தேவனுடைய சித்தத்தினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். சித்தத்தினால சொன்னா அவருடைய வில்லிங், அவருடைய ஹார்ட், அவருடைய பிளான், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய அபிஷியல் பிளெஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு அபிஷியலா கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனை. கொரிந்துவிலே நான் முதல் 9 வசனங்களை படிக்கிறேன். முதல் 9 வசனத்துடைய கண்டென்ட் என்ன? கிரீட்டிங்ஸ் அண்ட் பிரேயர், வாழ்த்துதலும் ஜபங்களும். எல்லாரும் சொல்லும், வாழ்த்துதல்களும் ஜபங்களும். ஸோ நான் 1 முதல் 9 வசனங்கள் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டுக்குள்ள கான்டெக்ஸ்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கான்டெக்ஸ்டோட தீமையை நம்ம என்ன பண்றோம்? நம்ம கவனிச்சு வருகிறோம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுதுகுலோ அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஸோ இங்க ஒரு டவுட் கிளியர் பண்றாரு பவுல். அவருடைய நிருபங்கள் வெறும் AD 53 54 காலகட்டத்துக்கு மட்டும் பொருந்துவது கிடையாது, வெறும் கொரிந்து திருச்சபைக்கு மட்டும் பொருந்துவதும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது.
ஹலோ, எல்லாம் அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னா, நீங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு லெட்டர் எழுதி வச்சிட்டாரு பவுல். அதுக்கு பேர் தான் உயில்ன்றது. பிறக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு ஆள் ஒரு டாக்குமெண்ட் எழுதி வைக்கிறாருன்னா அந்த டாக்குமெண்ட் பேர் தான் உயில் என்று நாம் சொல்லுகிறோம். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டர்ல நீங்க யாருன்றதை அதில் குறிப்பு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. ஹலோ, மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டர்ல நீங்க யாருன்னு என்ன பண்ணிருக்கிறாங்க, அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. பிறந்த பிறகு நீங்க யாரா இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, உங்களை பற்றி என்ன வேதம் சொல்லுகிறது, உங்களை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார், என்ன எழுதி வைத்திருக்கிறார், தேவன் என்ன நினைக்கிறான்னு முக்கியமா தவிர உலகம் என்ன நினைக்கிறது என்பது, உலகம் என்ன சொல்லுகிறது என்பது முக்கியம் கிடையாது. நல்லா கவனிங்க, சபைக்கு ஒரு போதகர், சபைக்கு ஒரு லீடர் எப்படி அந்த பீப்புளை மோட்டிவேட் பண்றாரு, எப்படி அந்த பீப்புளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு அப்படி சொன்னா, கொரிந்துவிலே, எல்லாம் கொரிந்துவிலே, கொரிந்துன்றது ஒரு சிட்டி, ஒரு நகரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், கொரிந்து சபையில இருக்கிற மீட்கப்பட்டவர்களை பவுல் என்ன சொல்றாருன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு எப்படி சொல்றாங்கன்னா, ஏசப்பா இந்த பாவிகள் எல்லாரும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவியின் ஜெபத்தை கேளுங்க, ஓ பாவியே நீ மனம் திரும்பு, ஓ பாவியே நீ உன் பாவத்தை விடு அப்படின்னு சொல்லி ரோட்ல சொல்ல வேண்டிய பிரசங்கத்தை கோயில சொல்லிருக்கிறாங்க. ஓ பாவியை நீ மனம் திரும்புன்ற சொல்ற இந்த சேயிங் ரோட்ல சொல்லணும். ஏன்னா ரோட்ல இருக்கிறவன் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவியாய் வாழுகிறான். பட் சபைக்குள்ள வந்தவன் யாருன்னா, அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், அவன் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், அவன் அழைக்கப்பட்டவன், அவனுடைய குவாலிஃபைடு என்ன, அவனுடைய தகுதி என்ன, அவனுக்கு என்ன மாதிரி பிரிவிலேஜ் அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னா அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். சபைக்குள் இருக்கிறவர்கள் அவர் யாரா இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆகவே சபைக்குள் இருக்கிறவங்களை பவுல் சொல்றாரு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். அப்படின்னா இங்க உட்கார்ந்து இந்த ஸ்பீச் கேட்கிற நீங்கெல்லாம் யாரா இருக்கிறீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு ராஜாவுடைய பையன் தான் ராஜாவுடைய பையன்னு தெரியாம அவன் கடங்காரனா வாழ்ந்திருக்கலாம். ராஜா அவனை நீ இவன் தான் என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கடன் எல்லாம் என்ன செய்றாரு, ராஜா அடைக்கிறாரு. சோ இந்த ராஜாவுடைய பையனுடைய பிரிவிலேஜ் என்னன்னு சொன்னா, அவன் எவ்வளவு கடனே வாங்கினாலும் அவன் கடனை தீர்ப்பதற்கு அவங்க ஃபாதர் இருக்கிறாரு. அவன் கடனாளியா மாறவே முடியாது. எதுவுமே நம்புறீங்க? லைக் அந்த மாதிரி பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுதும் அவனை பவித்திரப்படுத்த, பரிசுத்தப்படுத்த, தூய்மைப்படுத்த கிறிஸ்துவின் ரத்தம் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறது. ஒரு நாளும் அந்த பரிசுத்தமுள்ள தேவன், அந்த மனுஷனை பாவியாய் ஒரு நாளும் வைக்கவே மாட்டார். நான் சொன்னேன் அல்லவா, ரோமருக்கு நிருபத்தை படிக்கும்போது பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது நான் என்ன சொன்னேன், ஒரு தாயுடைய வேலை என்ன, ஒரு குழந்தை சேத்துல விழுந்துச்சுன்னு சொன்னா, சட்டையெல்லாம் சேராடிச்சு சொன்னா தாயோட வேலை என்ன, முதல் வேலையா ஏன் விழுந்த எதுக்கு விழுந்த ஜட்ஜ் பண்றதுக்கு பதிலாக முதல்ல அவளை கிளியர் பண்றதுதான் தாயோடைய வேலை. தேவன் தாயை போன்றவர், தகப்பனை போன்றவர்லாம் பாட்டை பாடுறோம். அப்படின்னா இந்த தாயை போன்ற, தகப்பனை போன்ற நல்ல தேவன் நான் அழுக்கடையும் போது, பாவம் அடையும் போது, கரை படியும் போதெல்லாம் தேவன் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதில்ல. இம்மிடியேட்டா அவர் தம்முடைய சட்டைகள் நிழலை மூடி மறைத்துக் கொள்கிறார். உடனடியாக அவர் தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆகவே பிரிவிலேஜஸ் என்ன, இந்த மீட்கப்பட்ட பிரிவிலேஜஸ் என்ன, அவர்கள் தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் அவங்க கிறிஸ்துவண்டை வரும்போது கிறிஸ்து அவங்க பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்து அவங்களை தூய்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எதுவுமே நம்புகிறீர்கள்?
கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டுள்ளமா இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவரமா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தை இங்கும் தொழுதுகிற அனைவருக்கும் எழுதுகிறார். சபையில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, ஒன்று அழைக்கப்பட்டவங்க, இன்னொன்று பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. ஏமேன். சில சொல்றாங்க, ஜனங்க இன்னும் சரியில்லையா, ஜனங்க இன்னும் சரியாக மாட்டுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ இப்போ ஜபம் பண்ணுறோம், பிரசங்கம் பண்ணுறோம், ஜனங்க இன்னும் சரியாகல. ஜனங்க சரியாகல நீங்கள் ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஜனங்க சரியாகல உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஏன் ஜனங்களை அப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? சபையில் மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷன் அழைக்கப்பட்டவன். அவனை கடவுள் பார்த்து கொள்ளுகிறார், அவனை கடவுள் பரிசுத்தப்படுத்துகிறார். அவனை ஆஸ் அ போதகர் எப்படி பார்க்கணும்? அவனை ஒரு பரிசுத்தவானாக தான் பார்க்கணும். ஏமே எதுவுமே நம்புறீங்க? வீட்டில் பசங்க 1000 தப்புன்னா பசங்களை பிள்ளைய பார்க்க தருது, அவங்கள பாவியை பார்க்க தரல. ஆனால் கோயிலில் யாராச்சும் ஒரு சின்ன தப்புன்னா அவங்கள எப்படி பார்க்குறாங்க? அவங்கள பாவியாக பார்க்குறாங்க இல்லவா? நிறைய போதகர்கள் அவங்கள பாவியாகவே டீல் பண்ணுறாங்க, பாவியாகவே நடத்துகிறாங்க, பாவியாகவே அவங்கள வச்சிருக்கிறாங்க. அந்த பாவிகளுக்கு திருவிந்து கூட கொடுக்காமலாம் நடத்துகிற சபைகள்லாம் ஏராளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரிலிஜியன் மென்டாலிட்டி. சபை வந்து ஜனங்களை அந்த பார்வையோட பார்ப்பதல்ல, முதல்ல ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் பிரத்யேகமாக அதிகாரப்பூர்வமாக கிறிஸ்துவின் சபைக்கென்று அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா, அவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், எல்லாம் பரிசுத்தவான்கள், எல்லாம் பரிசுத்தவான்கள். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் வந்து சபையாருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கணும். ஆகவே ஏராளமான சபைகளில் இருக்கின்ற ஜனங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க தாங்கள் யாருங்கிற ஒரு முழு விவரம் தெரியாதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அலசடிப்படுகிறார்கள். அவங்களுடைய ப்ரேயரில் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, அவங்களுடைய லைஃப்பில் ஒரு ஸ்டேபிளாக நிற்பதில்லை, தடுமாற்றம் ஏற்படுகிறது. யாருக்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், எங்கே போகலான்ற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. பட் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அழைக்கப்பட்டவன். இரண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டவன். எல்லாம் அழைக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன். பரிசுத்தமாக்கப்பட்டவனை, கடவுள் பரிசுத்தமாக்கப்பட்டவனை அவன் தீட்டுப்படவே முடியாது. எதுவுமே நம்புகிறீர்கள்? கடவுள் ஒன்ஸ் ஒரு ஆளை பியூர் பண்ணிட்டார்னா, தூய்மையாக்கிட்டார்னா, அவர் தூய்மையாக்கினவனை யாரும் என்ன பண்ணிட முடியாது, அவனை தீட்டுப்படுத்தி விடவே முடியாது. 3ஆம் வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதுதான் அவருடைய வாழ்த்துதல். இந்த மீட்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களுடைய பிரிவிலேஜஸ். அடுத்த ஒரு உன்னதமான பிரிவிலேஜஸ் என்னன்னு சொன்னா, கிருபையும் சமாதானமும். எல்லாம் கிருபையும் சமாதானமும், எல்லாம் கிருபையும். இதெல்லாமே மீட்கப்பட்டவர்களுடைய பிரிவிலேஜஸ், அவங்களுக்கு இருக்கின்ற ஒரு முன்னுரிமை. ஒவ்வொரு மீட்கப்பட்டவன் மேல் கடவுள் கருணை இருக்கிறது, கடவுள் கிருபை இருக்கிறது, கடவுளுடைய சமாதானமும் இருக்கிறது. எல்லாம் என் மேல் கடவுளுடைய கிருபையும் கடவுளுடைய சமாதானமும் இருக்கிறது. ஏன்னா உண்டாவதாக அப்படின்னு அவர் சொன்ன பிறகு, எல்லாம் உண்டாவதாக பைபிள் சொன்ன பிறகு உண்டாகிவிட்டது. வெளிச்சம் உண்டா கடவது, ஆதியாகமத்தை படிக்கிறோம் அல்லவா? சமுத்திரம் உண்டா கடவது, வெட்டாந்தரை உண்டா கடவது. அவர் உண்டா கடவுதுன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் உண்டா அடிச்சாலும் எட்டி பார்த்தார் அவரு? இல்ல, அவர் உண்டா கடவுதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக உண்டாகி விடுகிறது. அந்த விதத்தில் இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இந்த பிரிவிலேஜஸ் உண்டாவதாக என்றார். என்ன பிரிவிலேஜஸ்? கிருபையும் சமாதானமும். எல்லாம் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படின்னா அழைக்கப்பட்டவர்களுடைய விசுவாசிகளுடைய லைஃப்ல எது இருக்குது அப்படி சொன்னா, கிருபை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அப்ப உங்க மேல கிருபை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்தால், இந்த கிருபை உங்களை வாளாயிராமல் தலையாக்கும்.
இந்த கிருபை உங்களை கீழே இல்லாமல் மேலே கொண்டு வரும். இந்த கிருபை உங்களை வாழ வைக்கும். இந்த கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த கிருபை உங்களை பாதுகாப்பாக வழி நடத்தும். ஆமென். ஏன் இந்த கிருபை சொல்றாங்க? அவங்க பிரேயர் பண்றாங்க, கிருபதாரம் தேவனே, கிருபதாரம் தேவனே அப்படின்றாங்க அல்லவா? அவர் சொல்றாரு, கிருபெல்லாம் ஏற்கனவே உண்டாருச்சு, புதுசாலாம் கிருபை தரப்போறது. என்றைக்கு உன்னை நான் அழைத்தனோ, என்றைக்கு பெயர் சொல்லி உன்னை நீ என்னுடையவன் என்று பெயர் சொல்லி அழைத்தனோ, என்றைக்கு உன்னை நான் பரிசுத்தமாக்கினோ, அன்றைக்கே என்னுடைய அன்பையும் தயவையும் கருணையும் ஃபேவரையும் கிருபையும் எல்லாம் உன்மேல் வைத்து விட்டேன். அழைக்கப்பட்ட எல்லா மனுஷன் மேல கடவுள் கருணை வைத்திருக்கிறார். கிருபைன்னு சொன்னா அன்மெரிட் ஃபேவர். கிருபைன்னு சொன்னா தயவு, கருணை, அன்பு, லவ்விங் கைண்ட்னஸ், ரொம்ப தயவாய் அன்பாய் நடத்துவது, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. அப்போ கிருபை உண்டா கடவுது என்று சொல்றதே தப்பு. அதுக்கு பதிலா தேவரே நீர் என்மேல் கிருபையா இருக்கிறதுக்காக நன்றி. ஒரு ஆமேனக்கான அல்லேலூயாக்கான. தேவரீர் நீர் என்மேல் கிருபையா இருப்பதற்காக நன்றி. நீர் என்மேல் அன்பாய் இருப்பதற்காக நன்றி. நீர் என்னை அழைத்ததுக்காக நன்றி. நீர் என்னை பரிசுத்தப்படுத்ததுக்காக நன்றி. நீர் என்னை பெயர் சொல்லி ஏற்படுவதற்காக நன்றி. நீர் என்மேல் கிருபையா இருக்கிறீர். உங்க கிருபை என்னை நடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கிருபையினாலே, உங்க தயவாலே நான் மேல வருவேன். உங்க கிருபையினால, தயவாலே நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன். உங்க கிருபையால் நான் சுகமாக்கப்படுவேன். நீர் என்மேல் கிருபையா இருக்கிறீர். எதுவுமே நம்புகிறீர்கள்? ஸோ கிருபை நீங்க கேட்டு பெறுவது கிடையாது. கிருபை, ஹலோ, லவ்விங், அது அன்மெரிட் ஃபேவர்ன்றாங்க. அதை தகுதி இல்லாதவனுக்கு தேவன் தரதான் கிருபை. விளங்குதா? கிருபை தாங்கன்னு கேட்டு பெறது கிருபையே கிடையாது. கேட்டு கிடைக்குதுன்னா அது கிருபை இல்லை, அது வேற. பட் கேட்காம கிடைப்பதன் கிருபை. நான் சொல்லுகிறேன், கிருபதாரம் ஆண்டவர்னு கேட்கறது ரைட் கிடையாது. அதுக்கு பதிலா கடவுள் என்மேல் அன்பா இருக்கிறார், கடவுள் என்னை நேசிக்கிறார், கடவுள் என்மேல் தயவா இருக்கிறார், கடவுள் என்மேல் கிருபையா இருக்கிறார். அதை நான் நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ பவுல் சொல்றாரு, இந்த அழைக்கப்பட்டலுக்கு கிறிஸ்துவை நம்முடைய பிதாவாகிய தேவனால். நான் கடைசியாக நம்ம ப்ரேயர் முடிக்கும் போது ஒரு பெனடிக்ஷன் கொடுக்குறோம் அல்லவா, ஆசீர்வாதம் கூறுகிறோம் அல்லவா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பாருங்க, ஒவ்வொரு சபையும் இந்த பெனடிக்ஷனை யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு சபையும் இந்த ஆசீர்வாதத்தை சபையினுடைய இறுதியில கூறுவார்கள். நாளை இந்த லாஸ்ட் ப்ரேயருக்கு போய் உட்கார்றாள் கரெக்டா, ஏன்னா நமக்கு அதெல்லாம் வாழ்ந்த ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி பெனடிக்ஷன் கூறுற வரைக்கும் வெளியே இருக்கிறது. பெனடிக்ஷன் கூறும்போது எல்லாம் கண்ணை மூட்டிருப்பாங்க, நாங்கள் டக்குன்னு உள்ள நுழைஞ்சிடுறது. உள்ள நுழைஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டோன்ற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். நாங்கள் என்ன நினைச்சோம், இந்த கடைசி இந்த பிளெஸ்ஸிங் கேட்டுட்டோம்னா நம்ம இன்னைக்கு இனிமேல் நம்ம பிளெஸ்ஸிங்காக இருப்போம். அறிவும் கிடையாது, அது குறித்த புரிதலும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. இப்படி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்கல்லவா. பட் ஆனால் இந்த பிளெஸ்ஸிங்ஸை எப்போ இந்த கிருபை எப்போ வேலை செய்யுது, இந்த சமாதானம் எப்போ வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், நான் யாருங்கிற அறிவு எனக்கு வரும்போது, நான் எப்படிப்பட்ட அழைப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது, பிறகு எப்படிப்பட்ட பிரிவிலேஜஸ் எல்லாம் எனக்கு உண்டா இருக்குது, நான் யாருங்கிற புரிதல் உண்டாகும் போது அந்த கிருபையும் சமாதானமும் எனக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் கிருபையும் சமாதானமும். இந்த சமாதானம், இந்த கிருபையும் சமாதானம் யாருடையது? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால். பத்தி ரெண்டு பேரையும் சொல்றாரு அவரு. ஒன்னு பிதாவாகிய தேவனுடைய கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம். இங்க கடவுளுக்கு எவ்வளவு தயவுள்ளவரோ, கடவுளுடைய தயவெல்லாம், கடவுளுடைய சமாதானம் எல்லாம், எல்லாம் சமாதானம், எல்லாம் சமாதானம், எல்லாம் சமாதானம். இந்த சமாதானம்ன்றது நான் பல வாட்டி நான் மென்ஷன் பண்ணிருக்கிறேன், போதிச்சிருக்கிறேன். சமாதானம்ன்றது ஹெப்ரேய பாஷையில ஷலோம் என்று சொல்லுவாங்க. ஷலோம் அப்படின்றது பீஸ், பீஸ்ன்றது சமாதானம் அல்லவா.
இந்த பீஸ் என்ற வார்த்தை எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டி, இந்த ப்ராஸ்பெரிட்டியிலிருந்து வர வார்த்தை தான் பீஸ். பீஸ் என்ற வார்த்தை தான் நாம் சமாதானம் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா ஒரு மனுஷன் எப்போ நிம்மதியா வாழ முடியும், எப்போ நிம்மதியா அவன் தூங்க முடியும், எப்போ நிம்மதியா அவன் வேலையை செய்ய முடியும்னு சொன்னா அவன் லைஃப்ல எப்போ ப்ராஸ்பரா இருக்கிறானோ, அவன் லைஃப் எப்போ ப்ராஸ்பெரிட்டியா மாறுதோ, அவன் லைஃப்ல எப்போ குறைவுல நிறைவாக மாறுதோ, அவன் லைஃப்ல எப்போ தேவைகளுக்கு மிஞ்சின பணம் பொருள் உதவி அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதோ அந்த மனுஷன் சமாதானம் இருக்க முடியும். எத்தனை நம்புறீங்க? கையில காசு இல்லைங்க, இதுக்கு இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, சோறு இல்லைங்க, வாடகை காசு இல்லைங்க, இப்படி ஏதோ இல்லை இல்லை இல்லை. ஸோ கிறிஸ்தவர்கள் சம்டைம் அப்படி இருக்கிறாங்க அல்லவா? கிறிஸ்தவர்கள் அப்படி இருப்பதற்கான காரணம் போதனைகள். ஏழ்மையாயிருப்பது கடவுள் நமக்கு கொடுத்த வரம், அது ஒரு கிஃப்டாவே நினைக்கிறாங்க. ஏழ்மை ஒரு வரம் நினைக்கிறாங்க, தாழ்மை ஒரு வரம் நினைக்கிறாங்க, இல்லாமைய இருப்பது ஒரு பெரிய வரம் நினைக்கிறாங்க. இந்த பூமியிலே எனக்கொன்று ஏதும் இல்லை, இப்பூமி எனக்கு சொந்தம் இல்லை அப்படி ஒரு பாட்டை பெருமையா பாடி இந்த பூமியில ஒரு ஓலக்கொட்டையை, இந்த பூமியில ஏழ்மை, இந்த பூமியில ஒரு வறுமை, இயலாமையில வாழ்ந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பூமியில நான் ஏழையா இருக்கிறேன், ஆனா செத்து மோட்சம் போன பிறகு தங்க வீதியில நான் என்ன செய்வேன், உலாவேன். அங்கே எனக்கு தங்க மாளிகை இருக்கிறது, இங்கே எனக்கு ஓட்ட குடிசை இருக்கிறது, அங்கே எனக்கு அது இருக்குது, இங்கே எனக்கு இது இல்லை. நான் சொல்றேன், செத்த பிறகு தேவன் உங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் தருகிறது அல்ல, இந்த உயிரோடு இருக்கும்போது அழைக்கப்பட்ட உங்களை, பரிசுத்தமாக்கின உங்களை பிதாவையுடைய தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் நம்ப வேண்டும், ப்ராஸ்பெரிட்டி என்பது தப்பான வார்த்தை அல்ல, செழுமை என்பது புனிதமான ஒரு வார்த்தை. ஆமென். யூதர்கள், பெரும்பாலான யூதர்கள் ஏழ்மையை அவர்கள் விரும்புவது கிடையாது, தரித்திரத்தை அவர்கள் விரும்புவது கிடையாது. ஆகவேதான் ஒவ்வொரு யூதனும் ஒரு யூதனை சந்திக்கும் போதெல்லாம் ஷலோம் என்று சொல்லி அவன் கட்டிப்பிடிக்கிறான், அரவணைக்கிறான். ஏன்னா இந்த சமாதானம் உனக்கு வரட்டும், அவன் சொல்ல ஏன் சமாதானம் உனக்கு வரட்டும். ஆகவேதான் பாருங்க, யூதர்களில் ஏழைகள் இல்லை, தரித்திரர்கள் இல்லை, அங்க கடனாளிகள் இல்லை, அவங்க செல்வந்தலா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆகவேதான் அவனால ஏராளமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவனால் கண்டுபிடிக்கப்பட முடிகிறது. இன்னைக்கு நாம அனஸ்தீசியா யூஸ் பண்றோம், இன்னைக்கு நிறைய கடிகாரம் யூஸ் பண்றோம், இன்னைக்கு நிறைய பொருட்களை யூஸ் பண்றோம். எல்லாமே பெரும்பாலான பொருட்கள் சயின்டிஸ்ட் சொல்றாங்க, பெரும்பாலான பொருட்கள் கண்டுபிடிச்சது யூதர்லாம் சொல்றாங்க. இப்படி கண்டுபிடிக்கிற அளவுக்கு மைண்ட் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு சொன்னா அவ்வளவு சமாதானமாய் அவன் இருக்கிறான். ஆமென். அப்போ பைபிள் என்ன சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலையில் ஒரு குட் நியூஸ் என்ன, நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், உங்கள் மேல் கடவுள் கிருபையும் சமாதானத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். கிருபை இல்லைன்னு நினைக்காதீங்க, நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை வேகமா செய்யுங்க, நடப்பிக்கப்பட வேண்டியது நடப்பீங்கள். ஏன்னா கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுளுடைய கிருபை உங்க மேல இருக்கிறது, கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருக்கிறது. ஆமென். அங்க அப்படிதான் படிக்கிறோம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லாரும் சமாதானம் உண்டாவதாக, எல்லாரும் சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, ப்ராஸ்பெரிட்டி உண்டாவதாக, ஐஸ்வர்யம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, செழுமை உண்டாவதாக. பட் அவங்க என்ன சொல்றாங்க, ரிலிஜியன்ல என்ன சொல்றாங்க, இப்போ சபைகள் என்ன சொல்றாங்க, ப்ராஸ்பெரிட்டின்னு பெருசா அதை பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராஸ்பெரிட்டிய மக்களுக்கு அந்த செல்வத்தை பற்றின எண்ணத்தை ஏற்படுத்துவதே பாவம், பொருளாதாரத்தின் ஆசையை தூண்டி விடுவது பாவம் அப்படி சொல்றாங்க. இது பொருளாதார ஆசையை தூண்டி விடுவதல்ல, பண ஆசை ஏற்படுத்தி விடுவதும் அல்ல, உங்களுக்கு டாக்குமெண்ட்ல என்ன இருக்கிறது என்று அறிவிக்கின்ற ஒரு போதனை தான் இது. அதாவது உங்களுக்கு உங்க தாத்தா
இதெல்லாம் வச்சிருக்கிறான்னு ஒருத்தர் ஒரு வக்கீல் படிச்சு சொல்றாரு. நீங்க நம்பி அதை விரும்பி அதை ஆக்குபை பண்ணினீங்கன்னா நீங்க ரொம்ப புத்திசாலி. இல்ல அதை நம்பவும் மாட்டேன், அதை ஆக்குபை பண்ணவும் மாட்டேன், அதை லீகலா எடுத்துக்கொள்ளவும் மாட்டேன்னா உங்களை போல ஒரு பெரிய முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வக்கீல் முட்டாள் கிடையாது. வக்கீல் இருக்கிறத சொல்றாரு, எடுக்கிறது எடுக்காது உங்கள் விருப்பம். பைபிள் சொல்லுது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக சொல்லும் போது கிறிஸ்தவர்கள் விரும்ப வேண்டும், இந்த உலகத்தில் நான் கிருபை அற்றவன் அல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற நாளெல்லாம் நான் கிருபை உள்ளவனா இருக்கிறேன், என் மேல் கடவுள் கருணையா இருக்கிறார், இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் நான் குறை உள்ளவனா இருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்தில் வாழுகிற நாளெல்லாம் நான் சமாதானமாய் ப்ராஸ்பராய் நிம்மதியாய் நல்வாழ்வை வாழ முடியும். அங்க 127 படிக்கிறோமல்லோ, அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய். அதாவது வெறும் பேரப்பிள்ளைகளை பார்ப்பது ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். இல்ல அங்க என்ன சொல்லப்பட்டது? உன் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ, அவங்களுக்கு உண்டா இருக்கிற ப்ராஸ்பரிட்டி நீ பார்ப்ப, அவங்களுக்கு உண்டா இருக்கின்ற ஐஸ்வர்யத்தை நீ பார்ப்ப, அவங்களுக்கு உண்டா இருக்கின்ற செல்வத்தை நீ பார்ப்ப. எத்தனை பேர் நம்புறீங்க? பேரப்பிள்ளையை பார்ப்பதை விட பேரப்பிள்ளைக்கு உண்டா இருக்கின்ற ஐஸ்வர்யத்தை பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய நிம்மதியா இருக்கும். ஆமென். பரவாயில்ல, பேரப்பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களே, நிறைய ஆஸ்தி இருக்குது, நிறைய சொத்துக்கள் இருக்குது. சோ பைபிளோட கான்செப்ட் என்ன? உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக என்பது உங்களோடு முடிவதல்ல. கடவுள் 100 தலைமுறை வரைக்கும் 1000 தலைமுறைக்கும் யோசிக்கிறவராக இருக்கிறார். இது உங்களுடைய லைஃபை பற்றியது மட்டுமல்ல, உங்களுடைய பின்வரும் தலைமுறையெல்லாம் இப்படி இருக்கும், உங்கள் பின்வரும் தலைமுறையெல்லாம் கிருபையுள்ளா இருக்கும், சமாதானம் உள்ளா இருக்கும். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். பார்த்தீங்களா? 4ஆம் வசனம் சொல்றாங்க, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள் ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா உபதேசத்திலும், அதான் எல்லா டாக்ட்ரின்ஸ் சொன்னா ப்ராஸ்பரிட்டி என்பது ஒரு டாக்ட்ரின், சொட்டேரியாலஜின்னு சொல்றாங்க, சால்வேஷன் என்பது அது ஒரு டாக்ட்ரின், ரட்சிப்பு என்பது அது ஒரு டாக்ட்ரின், ஃபெய்த் என்பது அது ஒரு டாக்ட்ரின். அப்படின்னா கிறிஸ்துவ சபைக்குள் இருக்கின்ற அழைக்கப்பட்டவங்க எல்லா உபதேசத்தையும் அவள் கற்று தேறி இருக்க வேண்டும், எல்லா உபதேசத்தையும் அவள் சம்பூர்ணமாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அறிவிலே அவள் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அறிவிலே சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பர்சன், ஒரு லேட்டஸ்டா ஒரு யூடியூப்ல ஒரு பர்சன் பேசுறாரு, அவருடைய பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா, சேர்த்து வைக்க கூடாது, இந்த உலகத்துல எது ஒன்றும் சேர்த்து வைக்க கூடாது. நான் வைஃப் அந்த யூடியூபை பார்த்துருக்கும் சொன்னேன், பாரு எப்படிலாம் நடக்குதுப்பா பிரசங்கம், சேர்த்து வைக்க கூடாதுன்றது அவருடைய ஐடியாலஜியே, அவருடைய பாஸ்டர் அவரு சொல்லி கொடுத்ததை இன்னைக்கு இவருடைய தலைமுறையில இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, எல்லாம் சேர்த்து வைக்க கூடாது, இது பாவம். ஏன்னா எங்க ஐயா தன் வாழ்நாள்ல எது ஒண்ணும் அவர் சேர்த்து வச்சதே கிடையாது, அவரை ஃபாலோ பண்ற நானும் எதுவும் சேர்க்க வைக்கிறதே கிடையாது. இதுக்கு பேரு அறிவாளி அல்ல, இதுக்கு பேர் பெரிய முட்டாள். இந்த முட்டாள் மாதிரி பிரசங்களை இன்னைக்கு ஏராளமான ஜனம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லா உபதேசங்களையும் எல்லா அறிவிலையும் சம்பூர்ணமாய் வளராதனால அவங்க அப்படி கேட்கிறாங்க. பட் பைபிள் என்ன சொல்லுது? சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்துல போய் எங்க போய் கத்துக்கோ, பாஸ்டர் நவீன்கிட்ட போவானா, பெரிய பெரிய ப்ரொஃபஸர்கிட்ட போவானா, பெரிய பெரிய யூனிவர்சிட்டி கூட போக வேணாம், நீ எங்க போ, வாழ்க்கை லெசனை படிக்கிறதுக்கு உன்னை விட மிகவும் உருவத்தில் சிறியதா இருக்க எறும்பு, எறும்பு கிட்ட போய் கற்றுக்கோ, எறும்பு கிட்ட போய் படின்றது எந்த புக்கு சொல்லுனா பைபிள் தான் சொல்லி கொடுக்குது. ஏன்? எறும்புடைய லைஃபுடைய ஸ்டைல் என்ன? கோடை காலத்திலேயே தனக்கு வேண்டிய ஆகாரத்தில் என்ன பண்ணுது? சேர்த்து வைக்குது. அப்ப சேர்த்து வைக்கிறத பாவம்னு சில பிரசங்கியார்கள் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஏராளமான கிறிஸ்டியன்ஸ் சேர்த்து வைக்கிறதே கிடையாது.
சேர்த்து வைக்கிறது இல்லைன்னு சொன்னால், சேர்த்து வைக்கிறது பாவம்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் டைம்லலாம் அக்கௌண்ட் புக்கே ஓப்பன் பண்ணுறது கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் ஐயோ அது பாவம். பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் நான் 2-3 பேர் சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தியோ, அதெல்லாம் தப்பு இல்லையா? எதனா ஸ்கீம் எதனா கவர்மெண்ட் போட்டாலாச்சும் வந்து சேரத்துக்கு ஒரு உண்டியலாச்சும் இருக்கட்டும், வச்சுக்கோன்னு சொல்லி நான் 2-3 பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். ஸோ பைபிள் சொல்லுது, எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலையும், எல்லா உபதேசத்திலையும் எல்லா அறிவிலையும். ஸோ அவங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க கன்ஃபியூஸ்ட் ஆகிடாதீங்க. பைபிள் சொல்லுது, நீங்க எல்லா டாக்டரின்ஸை புரிஞ்சுக்கோங்க. டாக்டரின்ஸை புரிஞ்சுக்கொள்ளும் போது இந்த உலகத்தில் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இந்த மாதிரி தவறான போதனைகள் சொல்றாங்க, சேர்த்து வைக்காதன்றாங்க. பட் பைபிள் சேர்த்து வைந்து. பைபிள் சொல்லுது, உலகம் அவர் சொல்றாங்க, செல்வந்தனா இருப்பது பாவம், பண ஆசை எல்லா தீமைக்கும் நமக்கு வேற இருக்குது, பணமே பாவம் என்று போதிக்கிறாங்க. பட் பைபிள் பணம் பாவம் என்று போதிப்பதில்லை. பணத்தின் மேல் இருக்கின்ற ஆசை, பணத்தை நேசிக்கின்ற விதம், பணம்னா கொல்ல பிரியம், பணத்தை கொடுக்க மாட்டேன், பணத்தை பிடிச்சி வைக்கிறது, பணத்தை இறைக்கக்கூடாது, பணத்தை கொடுக்கக்கூடாது, பணத்தை கட்டி வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் பாவம் என்று சொல்லப்பட்டுள்ளது. பட் பைபிள் சொல்லுது, நீங்கள் தரித்திராய் இருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல, செல்வந்தராய் இருப்பது தேவன் விரும்புகிறார். எதுவுமே நம்புறீங்க? என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவை பற்றிய உங்களுக்குள் ஸ்திரப்படுத்தப்பட்டபடி நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் நான் நம்புகிறேன். இந்த கோயில எல்லா உபதேசங்களையும் படிப்படியாக போதித்து கொண்டு வருகிறோம். இங்க மிஸ் பண்ணாத உபதேசம் எதுவுமே இருக்காது. அப்படி ஏதாச்சும் மிஸ் பண்ணா கூட எடுத்து நாங்கள் திரும்ப அதை டீச் பண்றோம். ஏன் உபதேசத்திலும் அறிவிலும் கோயிலுக்கு வேண்டியது அறிவு தான் வேணும். எனக்கு சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. சொல்றதெல்லாம் கேட்டாச்சுன்னா அப்புறம் அவங்கள மாதிரி யாரும் முட்டாள் இருக்க மாட்டாங்க. ஸோ சொல்றதெல்லாம் ரைட் ஆர் ராங், சரியா தப்பான்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவு கொஞ்சம் தேவை இல்லவா? மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவளாக இருக்கிறபடியே 6ஆம் வசனம், அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் மூலமாய், எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாய் அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக, எல்லாரும் அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக. அப்படி என்றால் அழைக்கப்பட்டவர்களுக்கு பவுல் சொல்றாரு, தேவ கிருபை அவர்கள் மேல் இருக்கிறது, அந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ கொரிந்திய திருச்சபையில் உள்ள மக்களுக்காக பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தேவனே, அந்த ஜனங்களை நீர் அழைத்திருக்கிறீர், அழைத்தவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர், பரிசுத்தமாக்கினவர்களை எல்லா உபதேசத்தில் அவர்களுக்கு உபதேசித்து கொடுக்கிறீர், அவளுக்கு சகல அறிவை கொடுக்கிறீர், நீர் அவளுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா கிருபைக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இதுதான் அந்த கொரிந்திய திருச்சபைகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ற ஒரு ரேண்டம் பிரேயர். எல்லாருக்காக ஒரே ஜெபம், ரேண்டமா பிரேயர் பண்றான், ஒரே ஜெபம் தான். என்ன ஜெபம்? அவளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இப்படிதான் ஜெபிக்கிறேன், தேவனே, திருச்சபைக்கு நீர் அனுப்பியிருக்கிற ஜனங்களுக்காக, அவர்களுக்கு நீர் வைத்திருக்கின்ற கிருபைக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்ல ஒவ்வொரு பேரா வச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சபை என்பது அது ஒரு காங்கிரிகேஷன், எல்லாருமே அதுக்குள்ள வராங்க, ஒரு கொடைக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ ஒருவர் அந்த ஹோல் சபைக்காக எல்லாருக்காக அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எதை நம்புகிறீர்கள்? கிருபை இல்லையா அப்படி வேற யாராச்சும் சொல்லலாம். ஆனால் இந்த கோயில் மக்கள் சொல்லணும், எங்க மேல் கடவுள் கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது, நான் கிருபை உள்ளவனா இருக்கிறேன், எல்லாம் என் மேல் தேவ கிருபை இருக்கிறது. சில சொல்லுங்க மேல தேவ கோபம் இருக்குதுன்றாங்க. தேவ கோபம் இல்லைங்க, உங்க மேல கடவுள் அன்பு இருக்கிறது, கடவுள் கருணை இருக்கிறது, கடவுள் கிருபை இருக்கிறது. இந்த கிருபை இருக்கிறதுங்கிற இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். உங்க மேல கருணை இருக்குது, கடவுள் கூட இருக்கிறாரு, பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னும் போது நீங்கள் தைரியமாய் எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்தினாலும், நீங்கள் ஜெபித்தாலும் காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாய் வாய்க்க செய்யும் அல்லவா? 9 வரைக்கும் தான் படிக்க போறேன், மற்றது அடுத்த வாரம் படிக்க போறேன். 7, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும்
குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்கள் யாதொரு வரத்திலும், எல்லாம் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், அதாவது கிஃப்ட்ல உங்களுக்கு எந்த குறையும் இருக்கவே கூடாது. கிஃப்ட்ல குறைவே இருக்கக்கூடாது. எல்லா கிஃப்டும் இருக்கணும் விரும்புறீங்களா, இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட் இருந்தா போதும் நினைக்கிறீங்களா? நான் அப்படிதான் விரும்புவேன். இங்க நல்லா கவனிக்கணும். 7ஆம் வசனம், கிஃப்ட்ல குறை இருக்காதீங்க, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். அப்போ பைபிளோட இந்த வசனத்தோட கான்செப்ட் என்னன்னா, உங்களுக்கு கிஃப்ட்ல குறை இருக்கக்கூடாது. யாதொரு கிஃப்ட்லையும் கடவுளுக்கு கொடுக்க கிஃப்ட் குறைவே இருக்கக்கூடாது அல்லவா? So that you are not lacking in any gift awaiting the revelation of our Lord Jesus Christ. நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக, இயேசு வெளிப்படுவதற்காகனா இது எப்படி சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவுடைய வருகை பற்றி பேசுது, வெளிப்படுறாருன்றாங்களா? அப்படி இல்லை, அதை சொல்லப்படவில்லை. இவங்க என்ன சொல்றாங்க, ஆங்கிலத்தில் அதை படிக்கும்போது, revelation means you are not missing out any blessings as you wait for him to return. அதாவது 2 வெர்ஷன்ல நான் என்ன படிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு வெளிப்படுவதற்கென்றது ஏதோ வருகையில் வெளிப்படுறதை பற்றி பேசப்படவில்லை. கிறிஸ்துவை பற்றின ரெவலேஷன் அல்லது கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு, கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. அதுதான் நான் சொன்னேன்லவா, பிகினிங்ல நான் சொன்னேன், கண்டென்ட், கான்டெக்ஸ்ட் அண்ட் தீம். இந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சிக்கிறது தான் வெளிப்பாடுன்றது. இந்த கான்டெக்ஸ்ட்ல இது இருக்குது, இந்த தீம்ல இது இருக்குதுன்றது தான் வெளிப்பாடு. பல நேரங்களில் நாம கண்டென்ட்டை ரீட் பண்ணிட்டு ஆமென் போட்டு முடிச்சிடறோம். பட் வெளிப்பாடே இல்லாமல் நீங்கள் எத்தனை முறை, ஒருத்தர் சொல்கிறார் நான் 100 முறை படித்தேன், நீங்கள் 100 முறை இல்லைங்க 1000 முறை கூட படிங்க, பட் என்ன கான்டெக்ட்னு தெரியாமல் நீங்கள் எப்படி படித்தாலும் அதுக்கு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது. பட் பைபிள் சொல்கிறாங்க, 7ஆம் வசனம் சொல்லுது, யாதொரு வரத்திலும், யாதொரு வரத்திலும். இந்த யாதொரு வரத்திலும்ன்றது வரம் என்று எடுத்தாலேயே ஆசீர்வாதமாக இருப்பதே அது ஒரு பெரிய வரம் தான். எத்தனை நம்புறீங்க? குறையே இல்லாமல் இருக்கிறோங்க, கடன் இல்லாமல் இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம். நான் நிறைய பேர் கடன் கொடுக்குறேன்னா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், வியாதி இல்லாமல் இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். எத்தனை நம்புறீங்க? எத்தனை சொல்றீங்க இதெல்லாமே ஒரு கிஃப்ட் தான், இதெல்லாமே ஒரு கிஃப்ட். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். வரத்துல எப்படி குறைவில்லாம இருக்க முடியும்? அப்போ வரங்கள்ல யாராச்சும் குறை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா குறைவு இருக்கும். எப்படி குறைவு இருக்குன்னா, ரெவலேஷன்ல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அந்த கிஃப்ட்ல சில பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், நான் எப்படி அதை அறிந்து கொள்றேன்னா, வரங்களை கொடுக்கிற கிறிஸ்துவை எனக்குள்ள, வரங்களை பகிர்ந்து கொடுக்கிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். வரங்கள் பெருசா, வரங்களை கொடுக்கிற கிறிஸ்து பெரியவரா என்ன கேட்டா நான் சொல்வேன் கிறிஸ்து தான் பெரியவர். அவரே எனக்குள்ள இருக்கும்போது அப்ப எனக்குள்ள எந்த கிஃப்டும் இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. இதுதான் வரங்களில் குறைவுள்ளதெல்லாம் இருக்க முடியாது. இவங்க என்ன சொல்றாங்க, கான்டெம்பரரியில் என்ன சொல்றாங்க, 7, if you are not missing out on any blessings. இங்க வரங்கள்ன்றத அப்படி டீல் பண்றது பதிலா எந்த பிளெஸிங்ஸையும் நீங்க மிஸ் பண்றாதீங்க. எல்லாம் எந்த பிளெஸிங்ஸையும் நீங்க மிஸ் பண்றாதீங்க. சொல்றாங்கல்ல, இப்போ யூடியூப்ல ஐ மிஸ் யூன்றாங்க அல்லவா, யாராச்சும் காலம் ஆயிட்டாங்கன்னா ஐ மிஸ் யூன்றாங்க அல்லவா. இன்னைக்கு எல்லா சபையும் எதை மிஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா பிளெஸிங்ஸ் எல்லாம்
மிஸ் பண்ணிட்டு பாவர்ட்டியில் உள்ள சேர்த்து பூட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ பிளெஸ்ஸிங்ஸ், எந்த பிளெஸ்ஸிங்ஸையும் எந்த பிளெஸ்ஸிங்ஸையும், ஸோ சுகமாக இருப்பது பிளெஸ்ஸிங், சந்தோஷமாக இருப்பது அது ஒரு, இந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் கிஃப்ட்னு நாம் சொல்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவிய காலம் எல்லாம், என் ஜீவிய காலம் எல்லாம், ஜீவிய காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். பார்த்தீங்களா, கடவுளுடைய பிள்ளைகள் லைஃப்பில் அழைக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, கிறிஸ்துடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து லைஃப் லாங் அவங்க பின்னாலே வந்ததுன்னா அதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய கிஃப்ட். பவுல் சொல்றாரு, இதில் எந்த பிளெஸ்ஸிங்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. நான் நம்புகிறேன் இந்த கோயிலில் வருகிறவர்கள் எந்த பிளெஸ்ஸிங்ஸையும் மிஸ் பண்ணக்கூடாது, நான் நம்புகிறேன். ஆமென். பைபிள் சொல்றது நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. வேற யாராச்சும் ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் நம்பாதீங்க. கடவுள் உங்களை தரித்திரத்துக்கு அழைக்கல, கடவுள் உங்களை ஆசீர்வாதத்துக்கு அழைத்திருக்கிறார். கடவுள் உங்களை பாவத்துக்கு அழைக்கல, கடவுள் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் அல்லவா? கடவுள் உங்களை நோய்க்கு அழைக்கல, நோயிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். நோயாயிருப்பது பிளெஸ்ஸிங்ஸ் அல்ல, நோயிலிருந்து சுகமாயிருப்பது தான் பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம இன்னைக்கு விவரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு சபை எப்படி மாறிச்சு சொன்னால், வியாதியாயிருப்பது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வியாதியை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. கடவுளே, நீர் என்னை நேசித்து நீர் கொடுத்த இந்த வியாதிக்காக உமக்கு நன்றின்னு சொல்ற பைத்தியெல்லாம் இருக்குது. இதுங்களாம் எங்க என்னன்னு சொல்றது? இவங்க போற கோயில் அப்படி அடக்கடலை. கடவுள் வியாதியை கொடுப்புகிறவர் அல்ல. அவர் சொல்றாங்க, கடவுள் தாமை சிக்ஷிக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லுது. அவன் எதையா ஒரு வசனத்தை எடுத்து, எதையா ஒரு கான்டென்ட் எடுத்து, கான்டெக்ஸ்ட பார்த்து இதுதான் கடவுள் தராரு, ஏழ்மை கடவுள் தராரு, நோய் கடவுள் தராரு. அப்ப கடவுள் நோய் தராருன்னா அப்ப நோய்க்காக கவலையப்படாதீங்க, கடவுளுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க டெய்லி. அதுக்கு தான் அவங்க மாத்திரை எடுக்குதுன்றாங்க சிலர். நாங்க ஏன் மாத்திரை எடுக்குதுன்னா, கடவுள் கொடுத்த நோய் கடவுளே எடுத்துருவாரு. கடவுளே என்ன விளையாடுறாரா? நோயை கொடுக்கறது, நோயை எடுக்கிறது, இதுனா விளையாட்டா இது? இப்படி நோய் கொடுக்குற கடவுளை எந்த நாட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, அலோ பண்ணவே மாட்டாங்க, வீசா கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், கடவுள் நோயிலிருந்து சுகமாக்குகிறவர், கடவுள் தரித்திரத்தின் விடுதலை ஆக்குகிறவர், கடவுள் அறியாமிலிருந்து நீக்கி அறிவை ஏற்படுத்துகிறவர். ஸோ பைபிள் விவரிக்கிறது நமக்கு. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அதாவது இந்த சேயிங் எப்படி வருதுன்னா, கடவுள் வர்றதுக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது அந்த கான்டெக்ஸ்ட சொல்லப்படவில்லை. இந்த டாக்ட்ரின்ஸ் எல்லாம் நீங்க கேட்டுட்டே வாங்க, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க படிச்சுட்டே வாங்க, இதெல்லாம் நீங்க கவனிச்சுட்டே வாங்க, இதை புரிஞ்சுட்டே வாங்க. உங்களுக்குள்ள ஒரு பிரைட் ரெவலேஷன், ஒரு பிரத்யேகமான ஒரு வெளிப்பாடு, ஒரு பெரிய ஒரு புரிதல், ஒரு பெரிய அறிவு உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதுக்காக ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி காத்துட்டே இருங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் படிக்கிறோம், அடுத்த வாரம் கொஞ்சம் படிக்கிறோம், அதுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் படிக்கிறோம். ஒரு சில தம்பிமார்கள் சொல்லுவாங்க என்கிட்ட, அந்த ரோமருக்கு நிருபத்தை நீங்க படிக்க ஆரம்பிச்ச பிறகு, சுபோதிக்க ஆரம்பிச்ச பிறகு என் கண்ணே திறந்துச்சுன்றாங்க. ஸோ பல மைல் தூரத்துலேருந்து வராங்க, டீச்சிங்ஸை கேட்குறாங்க. ஏப்பா அவ்வளோ லாங்லேருந்து வர அப்படின்னு கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை, இங்கே உட்காந்து கேட்டு 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 உள்ள கண்ணு திறக்க ஆரம்பிக்குது, வெளிச்சடிக்க ஆரம்பிக்குது, அந்த வெளிப்பாடு உண்டாக ஆரம்பிக்குது. கிறிஸ்துவனுடைய அந்த ரெவலேஷன் அங்கே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். இந்த வசனத்தை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவர் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன், அவரோட வருகைக்காக காத்திருக்க. வருகைக்காக காத்திருப்பதை பற்றி சொல்லப்படவில்லை, வெளிப்பாட்டுக்காக காத்திருங்கள். எல்லாம் வெளிப்பாட்டிற்காக, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பாட்டிற்காக. ஸோ இன்னைக்கு நாம் கொஞ்சம் படிக்கிறோம், இன்னைக்கு கொஞ்சம் புரியலாம், கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் வீக் நாம் வருவோம், மறுபடியும் கொஞ்சம் படிப்போம், கொஞ்சம் புரியலாம், கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். பட் தொடர்ந்து அகைன் இந்த ப்ராசஸில் போயிட்டே இருக்கும்போது ப்ராப்பர் பிக்சரை பார்க்க ஆரம்பிச்சிடும். எதுவுமே நம்புறீங்க? பல நேரங்களில் இந்த கட்டட மேஸ்திரிகள்லாம் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா என்ன கட்டுறாங்கன்னே தெரியாது. கோணலுக்கெல்லாம் கட்டிருப்பான், அங்கே ஒருத்தன் கட்டுவான், இங்கே ஒருத்தன் கட்டுவான், அங்கே ஒருத்தன் பள்ளம் வெட்டின்னு இருப்பான். என்னடா பண்ணுறான்னு ஒன்றும் புரியாது. ஒன்றும் இல்லை,
ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து பாருங்க, ஒரு அற்புதமான கட்டடத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். சம்டைம் இந்த டிராயிங் போறவங்களை கூட நீங்க பாருங்க, இங்க கோடு வரைஞ்சு அங்க கோடு வரைஞ்சு கோணலமாலாம் இருக்கும், பார்த்தா பிக்சர் மாதிரியே இருக்காது. ஒன்றும் இல்லை, சம் ஹவர்ஸ் கழிச்சு போய் பாருங்க, ஒரு அற்புதமான பிக்சரை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. லைக் அந்த மாதிரி தான் இது ஒரு ஆர்ட். இப்போ நாம இன்னைக்கு கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், என்ன கான்டெக்ட்ல போதும் விளங்காமல் இருக்கலாம். பட் நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் வீக் வாங்க, நெக்ஸ்ட் வீக் வாங்க, நெக்ஸ்ட் வீக் வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு குறித்த ஒரு அற்புதமான பிக்சரை நீங்கள் பார்த்துருவீங்க. அதை காட்டுறது தான் என்னோட வேலை. இதை படித்து நீங்கள் யாருங்கிறத ஒரிஜினல் நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுங்க. ஆமென். இந்த 2 வருஷம் படித்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 8, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரிந்தும் அவர் உங்களை எல்லாம் ஸ்திரப்படுத்துவார். என்ன கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறாரு? அழைக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்ன? கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். பார்த்து தம்பி, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க சொல்லும் போதே பயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க எனக்கெல்லாம், பார்த்துடா நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது, இல்லைன்னு நினைச்சிடாதன்னுவாங்க. ஆனா அழைக்கப்பட்டவனை, மீட்கப்பட்டவனை, பரிசுத்தமாக்கப்பட்டவனை, அவருடைய நம்முடைய ப்ரிவிலேஜஸ் என்ன, அந்த ஃபைனல் டேன்னு ஒன்று இருக்குல்ல, எண்டு டேன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாம் கடைசி நாள், எல்லாம் கடைசி நாள். அந்த கடைசி நாள் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவளாய் இருக்கும்படிக்கும், குற்றம் சாட்டப்பட மாட்டீங்க, முடிவு பெருந்தும் அவர் உங்களை எல்லாம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எத்தனை நம்புறீங்க தேவன்? எத்தனை பேர் எப்படி நம்புறீங்க? ஃபைனல் டேல, ஜட்ஜ்மெண்ட் டைம்ல, நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். நான் கண்டிக்கப்பட மாட்டேன், நான் கண்டம் பண்ணப்பட மாட்டேன், நான் ஆக்கினை தீர்ப்பு அடையவும் மாட்டேன். ஏன்னா ரோமர்ல என்ன படிக்கிறோம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு என்ன இல்லைன்றார் அவரு, ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்றாரு. அப்ப கண்டம்னேஷன் இல்ல, நோ ஜட்ஜ்மெண்ட். இந்த நோ ஜட்ஜ்மெண்ட்ன்றது ராங்ன்றாங்க. சில சொல்றாங்க அது ராங் பிரீச்சிங், அது நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொல்றது தப்பான பிரீச்சிங் அப்படின்றாங்க. இதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்றாங்க. பட் பைபிள் என்ன சொல்லுது? நியாய தீர்ப்பு யாருக்கு இருக்கு, யாருக்கு இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு, தேவனை விசுவாசிக்காதவனுக்கு அவனுக்கு கண்டிப்பா என்ன உண்டு? ஜட்ஜ்மெண்ட் உண்டு. பட் தேவனை ஏற்றுக்கொண்டவனுக்கு, விசுவாசித்தவனுக்கு, அழைக்கப்பட்டவனுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு, பரிசுத்தமாக்கப்பட்டவனுக்கு அவன் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. எங்க நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று? அவனுக்காக, அவன் பாவங்களுக்காக கிறிஸ்து சிலுவிலே தண்டிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டார், பாவியாய் மாறினார். இதான் ஜட்ஜ்மெண்ட். என் மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பலம் யார் மேல் வந்து விட்டது? கிறிஸ்து மேல் வந்து விட்டது. அந்த விதத்திலே இந்த அழிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆல்ரெடி நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள். இன்னொரு நியாய தீர்ப்பு நமக்கு கிடையாது. இன்னொரு நியாய தீர்ப்பு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு. ஆமென். அப்ப கடவுள் அதை சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் டைம்ல வந்து கடவுள் இப்படி கேட்பாரு, நீ ஏன் டெய்லி டிவி பார்த்த, நீ ஏன் டெய்லி சீரியலை தொடர்ந்து பார்த்த, அதான் உன் பாவம், நீ நரகத்துக்கு போ. சீரியல்லாம் பார்க்க தப்பு தான், அதுக்காக பாருங்க நான் சொல்ல வரல. ஏன்னா ஒருவேளை கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்காக பார்க்கலாம், பட் அது அடிக்ட் ஆகிடக்கூடாது. இல்லை, நீ ஏன் இந்த தப்பு பண்ண, நீ அந்த தப்பு பண்ண, கடவுள் எனக்கு முன்னால் படமாக ஓட்டி காட்டுவார். அதை பார்த்து பார்த்து ஆமாம் ஆமான்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். இல்லை கடவுள் அங்கே படத்தில் ஓட்டிலாம் காட்ட மாட்டார். டைம் தான் வேஸ்ட் ஆகும் படத்தில் ஓட்டி காமிச்சானா. இப்படி ஒரு ஆளுக்கும் உட்கார வச்சு படத்தை போட்டு காமிச்சா எனக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி எனக்கு முடிக்கிறது. அங்கெல்லாம் வந்து போய் நின்னாலேயே நம்முடைய எல்லா பாவங்கள் நமக்கு முன்னால் என்ன ஆகிறோம், ஓட ஆரம்பித்தோடும். காட் வந்து நீ என்னென்ன தப்பு பண்ணன்றதெல்லாம் ஒவ்வொன்றா நோட் பண்ணி கேட்க போறது கிடையாது. ஒரே ஒரு கேள்விதான், நீ ஏன் என் குமாரனை நீ விசுவாசிக்கவில்லை? உனக்காக நான் அனுப்பினேன், விண் உலக விட்டு மண் உலகத்துக்கு அனுப்பினேன், உன் பாவங்களுக்காக சாகும்படிக்கு அனுப்பினேன், உன்னை மீட்கும்படிக்கு என் பையனை அனுப்பி உன் பாவத்தை எல்லாம் அவன் மேல் வச்சு அவனை சிலுவையில் சாகடித்து கொன்று அடக்கம் பண்ணிட்டேன். அவனை விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட்டிருப்ப, ஏன் நீ அவனை
அவரை விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்படைவான். அவ்வளவுதான். விசுவாசியாதவனோ, விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்படையான். அதுவும் சொல்லுது. விசுவாசம் தான் இங்க இஷ்யூ, வேற இஷ்யூஸ் எதுவுமே. நீ எத்தனை பாட்டில் குடிச்ச, எத்தனை பீடி பிடிச்ச, இதெல்லாம் அங்க அவர் கேட்டு இருப்பது கிடையாது. அதெல்லாம் கேட்டான்னா டைம் வேஸ்ட் ஆகினாக்கும் நிற்க முடியாது அங்க. இல்ல, அங்க இஷ்யூ என்ன? ஏன் இயேசுவை நீ விசுவாசிக்கவில்லை? அவர் விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்படையான் நான் சொல்லியிருக்கிறேனே. விசுவாசத்திருந்தால் நீ கெட்டு போயிருக்க மாட்டியே, விசுவாசத்திருந்தால் நீ அழிஞ்சு போயிருக்க மாட்டியே. ஏன் நீ விசுவாசிக்கவில்லை? சில சொல்லுவாங்க, எனக்கு யாருமே சொல்லலைங்க, அதனால நான் என்ன பண்ணல, விசுவாசிக்கலைங்க. இந்த மாதிரிலாம் சாக்கு போக்கு சொல்லவும் முடியாது. ரோமர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தேவன் ஒருவர் இருக்கிறார், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேடி இந்த கண்டுபிடிச்சிருக்கலாம். வானங்கள் தேவன் ஒருவர் உண்டு என்பதை விவரிக்கிறது. இயற்கை கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை விவரிக்கிறது. நீ மனுஷனை எடுத்துக்கொண்டால் அவனை பார்த்தாலே தெரியும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று விவரிக்கிறது. நீ ஏன் கடவுளை தேடல? நீ ஏன் பைபிளை படிக்கல? நீ ஏன் இந்த நாலேஜை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை? உனக்கு தெரியலன்னு சொல்லாத, தெரிஞ்சிருக்குது. பட் நீ என்ன பண்ணிட்ட? ரிஜெக்ட் பண்ணிட்டே இறந்திருக்கிற. ஆகவே நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் அடைய வேண்டியதாகிறது. நியாய தீர்ப்பு யாருக்கு? இயேசுவை விசுவாசியாதவனுக்கு. இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்படையான். எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்படையான். அவர் சொல்லவா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் இதான். அவர் விசுவாசிக்கிறவன் எட்டர்னல் லைஃப் அடைவான். அவர் விசுவாசிக்காதவனோ எட்டர்னல் ஹெல் அடைவான், நித்தியமா நரகத்தை அடைவான். ஸோ கிறிஸ்டியன் லைஃப்ல இஷ்யூஸ் ஒன்று தான், ஃபெய்த். எல்லாம் ஃபெய்த் அப்படின்னாங்க. விசுவாசிச்சு எப்பேற்பட்ட பாவியெல்லாம் இருப்பானே, விசுவாசிச்சா போதுன்றீங்க. இது ஒரு ப்ராப்ளம் டீல் கிரியேட் பண்றாங்க. அப்ப விசுவாசிச்சா அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் மோட்சத்தை போயிடலாமா? அப்ப நீங்க சொல்றது ராங் டைரக்ஷனா இருக்குது. அப்ப யார் வேணா விசுவாசிங்க, இயேசு மட்டும் நம்பிடுங்க, மோட்சம் வந்து சேர்ந்துலாம் அப்படின்னு நீங்க சொல்லினா அது என்னை பொறுத்ததில்ல, கிறிஸ்துவை பொறுத்தது. ஏமே, நீங்க நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் நடக்குது சொன்னா, ஒரு வயது ஆட்டுக்குட்டியின் கிடாவின் ரத்தத்தை நிலைக்கால்களில் பூச கடவன். இந்த ரத்தத்தை எவன் வீட்டில் இல்லையோ அந்த வீட்டில் என்ன ஏற்படும்? மரணம் ஏற்படும். அதான் ஜட்ஜ்மெண்ட். நல்லா கவனிங்க. அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்றோம். அப்போ யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒரு வயசு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடிச்சு ரத்தத்தை எடுத்து தெளிச்சு வீட்டின் கதவை நிலைக்கால பூசி கதவை அடைச்சி அதை நெருப்புல சுட்டு சாப்பிட்டு இவங்க இருக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் என்ன நடக்குது சொன்னா, அந்த மிட் நைட்ல, நடு ராத்திரியில எகிப்தியர்களுடைய வீடுகள் எல்லாம் மரண ஓலை உண்டாகுது. ஏன் அங்க மரணம், இங்க மரணம் இல்லைன்னு சொன்னா, அங்க ஆட்டின் ரத்தத்தை எவனும் பூசவில்லை, இங்க ஆட்டின் ரத்தத்தை எல்லாரும். இங்க மேட்டர் ஒண்ணுதான், இயேசுவின் ரத்தம், அந்த ஆட்டுடைய ரத்தம், வேற ஒண்ணும் கிடையாது. சங்கார தூதன் வரான், அந்த தூதன், ஜட்ஜ்மெண்ட் தூதன் வரான். என்ன பார்க்கறான்? கதவை மூடினதை பார்க்கறான். கதவுல ரத்தம் பூசப்பட்டு இருக்குதா இல்லையா? இல்ல சார், ரத்தம் இருக்குதா இல்லையா? வேறாச்சும் பார்த்தானா? உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? உள்ள இருக்கிறவங்க நல்லவனா கெட்டவனா? அந்த ஆளு போன வாரம் ஒரு பொய் பேசினாரு, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள கவுண்டிங் பண்ணாரா? நோ. வீட்டுல எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது, வீட்டுல இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது. அதெல்லாம் அந்த தூதன் ஜட்ஜ் பண்ணவே இல்லை. அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன? பிளட் இருக்குதா இல்லையா? அது ஒண்ணுதான் அங்க ஐடென்டிஃபை பண்றாங்க, வேற என்ன ஐடென்டிஃபை பண்ணப்படவே இல்லை. அதுதான் சேம், அதே கேட்டகரி தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இவர் தான் அல்லவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடைவான். ஆமென். அவரை விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்பு அடைவான். இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டி எப்படியோ அன்னைக்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் மரித்தவர் அல்லவா? இவர் தான் நம்முடைய பஸ்கா
ஆட்டுக்குட்டி. எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இயேசுவை சொந்த ரட்சகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் எல்லாரும் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் எல்லாரையும் தேவன் ஒரு கான்ஃபிடன்ட் கொண்டு வராரு. முடிவில் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எல்லாம் அவர் ஸ்திரப்படுத்துவார். அவர்களை கைவிட மாட்டார். சிலர் என்ன சொல்றாங்க, மெய்ப்பன், அத கோயிலில் இருக்கிற பாஸ்டரை மெய்ப்பன்றாங்கல்ல, இந்த மெய்ப்பன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாராம்? பத்திரமா மெய்ப்பன்னா எல்லாரும் பத்திரமா எங்க கொண்டு போய் நிறுத்துவாரு? எங்கன்னா டூருக்கா போறோம், டூருக்கு போறவங்க தான் டீச்சர் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லாம் பின்னால் கரெக்டாக நில்லுங்க, 8th ஸ்டாண்டர்ட் நில்லுங்கன்னு சொல்லி இந்த டூருக்கு கூட்டு போகிற மிஸ் தான் லைன்லனா கொண்டு போயிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் நிறுத்துகிற மாதிரி நாங்கள் தான் உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போகிறவர்கள், எங்களை நம்பி உங்கள் கையில் என்ன பண்ணுகிறவங்க எல்லாரையும் கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் தான் உங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி உங்களை திட்டி உங்களை கண்டம் பண்ணி உங்களை ஒரு வழி பண்ணி உங்களை எங்கே கொண்டு போட கடைசியா கிடையாது. பாஸ்டரையே கடவுள் தான் கூட்டு போய் விடணும். பாஸ்டரியாகட்டும் விசுவாசிகளாகட்டும் ஹோல் சர்ச்சுடைய ஹெட் யாருன்னா கிறிஸ்து. ஸோ இவர் நம்மளை கொண்டுட்டு போவார். கிறிஸ்து நம்மளை பாதுகாத்து கொள்வார். கிறிஸ்து நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை அந்த காலை வேலை நம்புகிறீர்கள்? 7ஆம் வசனத்தை ரொம்ப அற்புதமாக படிக்கலாம் மறுபடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, அந்த ஜட்ஜ்மெண்ட் டைம் இல்லவா, அந்த டேல நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவளா இருக்கும்படி, பார்த்தீங்களா, குற்றம் சாட்டப்படவே மாட்டீங்க. 1000 குற்றம் உங்க பக்கத்துல இருந்து எவனா சொன்னா கூட, பிசாசே சொன்னா கூட, முடிவு பரியந்தம் எண்டு வரைக்கும் அவர்களை கைவிட மாட்டார். 1000 குற்றம் உங்களை மேல சாட்டினா கூட அங்க ஒரே ஆன்சர் தான், பரவாயில்ல, அவன் பாவத்தை நான் சுமந்துட்டேன், பரவாயில்ல, அவன் பாவங்களுக்காக நான் ரத்தம் சிந்திட்டேன், அவன் பாவங்களுக்காக நான் பெனால்ட்டி பே பண்ணிட்டேன், இப்போ அவன் பாவி கிடையாது, அவன் என்னுடைய பிள்ளையா இருக்கிறான். எதுவுமே நம்புகிறீர்கள்? முடிவு பருந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். 7ஆம் வசனம் 8ல் படித்தோம். Who will also conform you to the end, blameless in the day of our Lord Jesus Christ. blamelessனு கொடுக்குறாங்க. எந்த ஒரு blamelessன்னு சொன்னா குற்றமே செய்யாதவங்க, குற்றமே அப்படின்னா என்னன்னு தெரியாது உங்களுக்குன்ற மாதிரி கடவுள் உங்களை சேவ் பண்ணி காத்துக்கொள்வார். And until the day Christ was written, he will keep you completely innocent. அதாவது God என்ன சொல்றாரு, நம்மளை பற்றி என்ன ரெஃபர் பண்றாங்க, அவங்க ரொம்ப இன்னோசென்ட்ப்பா, அவங்களாம் அந்த தப்பு செய்யல. எதுவுமே நம்புறீங்க? எப்படி பிள்ளைகள் தப்பு பண்ணா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அம்மா என்ன சொல்றாங்க, அவங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் தெரியாது. God வந்து அப்படிதான் நடத்துறாரா, இன்னோசென்ட். எதுவுமே நம்புறீங்க? கடவுள் நம்மளை அந்த விதத்தில் காப்பார். முடிவு பரியந்தம், எல்லாம் முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், காத்துக்கொள்ளுவார். எத்தனை பேர் கிறிஸ்துவை நம்புகிறீங்க? சில சொல்றாங்க எங்க ஐயா தான் எங்களை கரெக்டாக போதித்து காத்துக்கொள்வார், அவர் கையில் எங்களை ஒப்படைச்சிட்டாரு. இல்லைங்க, ஐயா கையில் யாரும் ஒப்படைக்கல, எல்லாருமே கிறிஸ்துவின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாருமே கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய கையில் இருக்கிறோம். எல்லாருமே காக்கிறது யாருன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை காப்பது கிடையாது, எல்லாரும் கிறிஸ்து காக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் முடிவு பரியந்தம் கிறிஸ்து என்னை ஸ்திரப்படுத்துவார். நம்புறீங்களா? என் டைம் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து நம்பிக்கை இருக்குதா? இறுதி நாளை குறித்த தைரியம் இருக்கிறதா? நீங்கள் அழைக்கப்பட்டவர்களது புரிதல் இருக்கிறதா? நீங்கள் பரிசுத்தமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறவர்களுக்கு இவருடைய ப்ரிவிலேஜஸ் என்ன, என் டைம்ல இவங்க மிஸ் பண்ணவே மாட்டார் கடவுள். நான் ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் வசனம் 9ஆம் வசனம் கம்ப்ளீட்டாக லாஸ்ட்டை படித்து முடிச்சிடறேன்.
தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் ஒன்று. எல்லாம் எதுக்காக? இவ்வளவு எதுக்காகனா தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்காக. தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்காக உங்களை அதுக்கு தான் கடவுள் அழைச்சிருக்கிறார். ஆமென். உங்களை அழைச்சது எதுக்கு? தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்காக. தேவனோடு எப்படி ஐக்கியமா இருக்கப்பட முடியும்? வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் என்ன செய்யாது. ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஸோ இந்த ஆலயத்துக்கு ஏன் ஜனங்க வராங்கன்னா வார்த்தை கேட்க தான் வராங்க. தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்காக. தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கான ஒரே அடையாளம் என்ன? வேர்டை நான் லவ் பண்ணுறேன், வேர்டை நான் கேட்குறேன், அந்த வார்த்தையை நான் நடக்க கற்றுக்கொள்கிறேன், வார்த்தையை நான் நிறைய அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். அடுத்த வார்த்தை வந்து அந்த 10ஆம் வசனத்தை நாம் என்ன பண்ணுவோம்? கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். நாம் அனைவரும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள்.